அவங்க நின்னப்புறம் நீங்கள் எப்படி முன்னாடி போகலாம்? அவர் சாப்பிட்டா எல்லாரும் லைஃப் பார்ட்னர் சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்படியா? ரெண்டு பேரும் ஆளு நீங்க போங்க அங்க அங்க அக்கா நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. பேப்பர் இருந்தா கொடுங்க. இவ்வளோ அதுதான் ரைட். ஓகே அரங்கத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். கல்வி கண் தந்த காமராஜர் பிறந்த விருதையிலே சத்திரிய வித்யாசாலா ஆங்கில பள்ளியின் 5வது ஆண்டு விழாவினை இன்று நாம் சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இச்சிறப்புமிக்க விழாவிலே வரவேற்புரை வழங்கும் பேர்களிடத்திற்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்து வரவேற்புரை துவங்குகிறேன். கல்வியே அழியா செல்வம் என்பார்கள். அப்படிப்பட்ட கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு எந்த வழியில் தர வேண்டும் என்று ஆராய்ந்து மாணவர்கள் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு செயல்படும் எம் பள்ளி செயலாளர் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம் பள்ளியின் வளர்ச்சிக்காக என்றும் இளமை துடிப்புடன் வேகத்துடன் சிங்கம் போல் பணிபுரியும் நம் பள்ளியின் துணைத் தலைவர் அவர்களை வரவேற்பில் இன்பமடைகிறேன். பொருளாளர்களுக்கு இவ்வுலகம் இல்லை என்னும் பழமொழி ஏற்க நமது பள்ளியின் கருவூலத்தை கட்டி காத்து வரும் நம் பள்ளி பொருளாளர் அவர்களின் வரவேற்பில் இன்பமடைகிறேன். மற்றும் நம் ட்ரஸ்டின் உறுப்பினர்கள், மகமை தரப்பு உறுப்பினர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், சிறப்புரையாற்றும் வந்திருக்கும் காமராஜர் பொறியியல் கல்லூரி நிர்வாகக்குழு உறுப்பினரும் நம் நகரின் பிரபல ஆடிட்டர் VK தர்மராஜன் அவர்களை வருக வருக இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். மாணவர்களின் அறிவுத்திறனை பாராட்டும் வகையில் பரிசுகள் கொடுத்து அவர்களுக்கு உற்சாகம் அளிக்க வந்தவரும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் மொழிக்கேற்ப தனக்கு கிடைத்த வாய்ப்பினை விருதுநகர் மக்களின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காகவும் பயன்படுத்தி மக்களின் இதயங்களில் நீங்க இடம் பிடித்த நமது விருதுநகர் முன்னாள் சேர்மன் திருமதி அமுதா தர்மராஜன் அவர்களையும் வரவேற்பதில் ஆனந்தம் அடைகிறேன். எண்ணும் எழுத்தும் கண்ணனும் தகும் அவ்வகையில் மாணவர்களுக்கு கல்வியையும்
மாணவர்களின் நலனுக்காகவும் ஒழுக்கத்தையும் போதித்து வரும் மற்றும் பள்ளியின் மேம்பாட்டிற்காக அயராது பணியாற்றி இப்பள்ளியின் சாதனைகளை திகழ மாற்றிக் கொண்டிருக்கும் நம் பள்ளி முதல்வர் அவர்களையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். அறப்பணியும் ஆசிரியர் பணியும் சிவனேன் செய்து மாணவர்களுக்காக நாளும் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் இத்தருணம் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர்களை வழிநடத்தலில் சிறப்பான பங்கு வைத்து நமக்கு பள்ளிக்கு பெரிதும் துணைத்து நிற்கும் பெற்றோர்களை உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான் வளர்ச்சி. இவ்வகையில் தானும் வளர்ந்து தன் அறிவுத்திறனையும் வளர்த்து இப்பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் எங்கள் பள்ளி சிபிஎஸ் இஎம்எஸ் இங்கிலீஷ் மீடியம் பள்ளி மாணவர்களை மீண்டும் மாணவர் சூழலை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். மேலும் வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என கூறி இப்பள்ளி மேலும் மேலும் சிறுக என் வாழ்த்துக்களையும் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you, sir. Now I request Mrs. President to honor Mrs. Amuda Dharmarajan with a shawl. Please, ma'am. Thank you, ma'am. We feel honored to have with us the Honorable Chief Guest, Mr. V.K. Dharmarajan, BBA FCA, a member of Kamaraj College of Engineering and Technology. Sir, you hardly need any introduction. You have made all of us proud by your distinguished work in numerous fields. Now, to know more about the well-known, here comes Master Nivash Kumara to introduce the Chief Guest. Please, Nivash. A very good afternoon to all the respected dignitaries on the dais, off the dais, the board members, parents, and my dear friends. I am really privileged to introduce the distinguished and eminent chief guest, Mr. V.K. Dharmarajan, BBA, FCA. Oh, first of all, on behalf of KVS EMS and on my own behalf, I warmly and respectfully welcome the chief guest, Mr. V.K. Dharmarajan, BBA, FCA. The honorable and upright person in Virudhunagar town, and Mrs. Amuda Dharmarajan. We are highly honored that they are amongst us today. On this pleasant and colorful evening of 5th annual day today, it is my privilege to introduce the noble chief guest on the dais. Sir can be defined as highly educated as he completed his BBA at BHNSN College and has been placed first at the NCC Senior Under Officer C Certificate exam. Not only in scholastics, Sir is well known for being the topper in cycle race, cross-country race, 500 meters and 800 meters. Sir has finished his professional course FCA in articleship with Sir T.R. Rajaram FCA at Virudhunagar. By profession, Sir is a chartered accountant and has been the consultant for income tax, bank finance, service tax, GST and so on. As he has a versatile experience in the field of management, he played the role of president in Virudhunagar JCs and Weissman's Club. He was also the state director, zone trainer, and he played the vital role of charter secretary in the Institute of Chartered Accountant of India in Sivagasi branch. Apart from this, he played the role of former state general secretary in Chartered Accountant Cell in Tamil Nadu BJP. We are highly honored on your presence in this occasion, sir. Your life achievements and vast experience gives us a source of motivation for us, sir. We are fortunate to have you here, sir. It gives me an immense pleasure to introduce the other chairperson on the dais, Mrs. Amuda Dharmarajan, the former chairman of Virudhunagar Municipal Council. She was the chairperson in Virudhunagar JC wing from 1989 to 1990, zone coordinator in Virudhunagar JC wing from zone 18 and Weissman's Club. She was also in State Executive Committee of BJP. At present, she is in Tamil Nadu BJP.
I thank you, ma'am, for making your presence in this occasion despite your busy schedule. We are waiting with a full of ebullience to hear the motivational words from you, ma'am. My words of welcome next goes to all the invitees, parents, and the vibrant students of KVS EMS. We are esteemed by your presence, and I look wonderful events to follow. Thank you for giving me this platinum opportunity. Thank you, Nivash. Now, we, the students, are eager to listen to a speech. So, I request our chief guest to deliver a message. Sir, we hope this message would be a real inspiration for us, sir. Honorable Chief Guest, duly respected board members, distinguished invitees, our guest of honors, my dear colleagues, and to all participants, a very pleasant afternoon. It gives me immense pleasure to welcome you all on this 5th annual day function of our esteemed institution, Kshatriya Vidyasala English Medium School today. This is a much awaited event in every student's life, as it gives the return of effort put by them throughout their academic endeavor. It gives a sense of achievement and a sense of responsibility towards fulfilling further commitments. Yes, friends, it's also remarkable for its cultural events which enthralls everyone and takes you to the world of imagination. To start this auspicious occasion, may I invite my friends to invoke the Almighty. Ladies and gentlemen, may I request all of you to stand up for the invocation. Oh, worship the King, all glorious above, triumphantly sing His power and His love. Our shield and defender, the Ancient of Days, pavilioned in splendor and girded with praise. Oh, tell of His might, oh, sing of His grace, whose robe is the light, whose canopy space. His chariots of wrath the deep thunder clouds form, and dark is His path on the wings of the storm. The earth with its store of wonders untold, Almighty Thy power hath founded of old, hath established it fast by a nameless decree, and round it hath cast like a mantle the sea. O worship the King, all glorious above, triumphantly sing His power and His love. Our shield and defender, the Ancient of Days, pavilioned in splendor and girded with praise, and girded with praise. Thank you. Please take your seats. It's an honor itself to honor and welcome this beautiful audience who has gathered here. So to welcome you all, I request our Honorable President, Mr. K.G. Mohan, on stage, please. Please, sir. KVS இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இதனுடைய 5வது ஆண்டு விழா நிகழ்ச்சியினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய கேஜி மோகன் அவர்களே, ஆற்றல்மிகு செயலாளர் பெருமதிப்புக்குரிய வான்ராஜன் அவர்களே, பொருளாளர் பெருமதிப்புக்குரிய ராமச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த பள்ளியின் நிர்வாக குழுவிலே இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களே, நம்முடைய விருந்தினர் உள்ள அனைத்து மாமை தரப்பிலிருந்து வருகை தந்துள்ள உறுப்பினர்களே, மற்றும் நம்முடைய பள்ளி கல்லூரியினுடைய நிர்வாகங்களிலே பணியாற்றும் உறுப்பினர்களே,
அன்புசால் பெற்றோர்களே, என் இனிய மாணவ செல்வங்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த KVS EMS 5வது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இது நம்முடைய விருதுநகரை பார்க்கும் பொழுது ஒரு நல்லதொரு வளர்ச்சி. ஏனென்றால் நாங்கள் கற்கும் காலத்திலே தமிழ் மீடியம் மட்டும் இருந்தது. ஒரே ஒரு வகுப்பு மட்டும் இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் இருக்கும். அது இன்னும் இருக்குது KVS ஸ்கூலில் வந்து. அதற்கப்புறம் ஒரு கான்வென்ட் எஜுகேஷன் விருதுநகரிலே கொடுக்கணும். ஆங்கில புலமை வந்து நம்முடைய விருந்தினர் மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். ஏன்னா கான்வென்ட்டில் அந்த காலத்தில் படித்தா தான் இங்கிலீஷ் பேச முடியும். ஊட்டி கொடைக்கானல் போகணும், இல்லை லவ்டேல் போகணும், இது மாதிரி இருந்தது. அதை மாற்ற வேண்டும் என்று நம்முடைய மகமை தரப்பினர் விருதை பெரியோர்கள் முடிவெடுத்து ஆரம்பித்தது தான் KVS மெட்ரிக் பள்ளி. விருதுநகர்லேருந்து 3 மைல் தூரம். இன்றைக்கி பக்கத்தில் இருக்குது. காரணம் இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூடிருச்சு. அந்த காலகட்டத்தில் 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பள்ளி இருப்பது என்பது ஒரு வெகு தொலைவில் உள்ள ஒரு பள்ளியாக இருந்தது. மெட்ரிகுலேஷன் பள்ளி என்பது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஆங்கில கல்வியை கொடுத்தது. அது நம்முடைய மாணவருடைய தரத்தை உயர்த்தியது. இப்பொழுது அதற்கு மேலும் ஒரு படியாக CBSE படிப்பு, அதற்காக துவக்கப்பட்டது தான் இந்த KVS EMS. உண்மையிலேயே ஆரம்ப காலத்திலே என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மெட்ரிகுலேஷன் படித்தார்கள். அப்பொழுது PEC ஸ்கூலில் மட்டும்தான் இந்த CBSE சிஸ்டம் இருக்கும். அப்போ அவங்களாம் ரொம்ப ப்ரௌடாக பேசுவாங்க, பசங்க மெட்ரிகுலேஷன் தான், ஆனால் அதோடு அது வந்து கிரேட் கூடுனது அப்படின்னு சொல்லி இருந்தது. அதனால் ஆண் மாணவர்களிடம் ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. அந்த ஆதங்கத்தை இந்த பள்ளி நிர்வாகம் தீர்த்து வைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அட்பார் இன்னைக்கு விருதுநகரில் அதே எஜுகேஷன் எல்லாருக்குமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்து இருக்கிறது. இந்த பள்ளியை பொறுத்த மட்டும் நிர்வாகத்தில் பெரும்பங்கு ஆற்றிக் கொண்டிருப்பவர் மாண்டராஜன் அவர்கள். அவர்கள் செய்யும் தொழிலானது உங்களுக்கு தெரியும், சாம்பிராணி சூடம் மணக்கும் தொழில், அடுத்து இனிக்கும் சீனி. பள்ளியின் பெயர் மணக்க அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதுபோல மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மனம் இனிக்க அவருடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாண்டு கடந்துவிட்ட அந்த பள்ளியிலே இந்த ஆண்டு விழா சென்றாண்டு சாதனை புரிந்த மாணவர்களை கௌரவிக்கும் பொருட்டு இந்த ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவர்களுடைய திறமைகளை பாராட்டுவதற்காகவும் வெளிக்கொணர்வதற்காகவும் இந்த ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பள்ளியினுடைய கல்வி எங்கு சென்று கொண்டிருக்கிறது, எங்கு செல்ல வேண்டும் என்று நோக்கி பார்த்தோம் என்றால், சரித்திரத்தை பின்னோக்கி புரட்டி பார்த்தோம் என்றால், ஆரம்ப காலத்திலே மனிதன் உணவும் தங்குமிடம், அதாவது ஃபுட் அண்ட் ஷெல்டர், இதற்காக மனிதன் போராடினான், யுத்தங்கள் புரிந்தான். ஆனால் காலம் செல்ல செல்ல போராட்டமானது ரிலிஜியன் அண்ட் ஐடியாலஜி, மதம் மற்றும் கொள்கையின் அடிப்படையிலான வேறுபாடுகளினால் போட்டி, பொறாமை, யுத்தங்கள் நடைபெற்றது. ஆனால் தற்போது நடப்பது, நாம் இருக்கும் இந்த சூழலானது வார் ஃபார் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், சுப்ரீமசி. பொருளாதாரத்தில் யார் முதன்மையானவர்கள், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் யார் முதன்மையானவர்கள் என்ற போட்டி. அதன் மூலமாக உலகளாவிய பாலிட்டிக்ஸில் நாங்கள் தான் முதன்மையானவர்கள், உலகம் எங்களுடைய கையிலே என்று சொல்வதற்காக ஒவ்வொருவரும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலை தான் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அமெரிக்கா, ரஷ்யா என்று 2 நாடுகள் இருந்தன. அதற்கு பின்னால் ஜப்பான் இணைந்தே வந்தது. இப்பொழுது சைனா பலரையும் முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இந்தியா அனைவரையும் தாண்டி முன்னேற செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாரதமானது சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்தவுடன்
they have to meet the global economy. உலக பொருளாதார சந்தையிலே அவர்கள் விளைபோக வேண்டும். அவர்கள் தங்களுடைய பணியை செய்ய வேண்டும். உன்னதமானவர்களை உங்களை உருவாக்க இந்த பள்ளியினுடைய கல்வி முனைப்பு காட்டி வருகின்றது. மாணவர்களுக்கு என்ன தேவை? இந்த பள்ளி பருவத்திலே மாணவர்கள் அடைய வேண்டிய விஷயங்கள் என்ன? ரெண்டு விஷயம்தான். அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ரெண்டு விஷயம்தான் தெரியணும். ஒன்று, நல்ல அறிவு. அறிவு எல்லாத்துக்கும் இருக்குது. நல்ல அறிவு, மேம்பட்ட அறிவு, உயர்தர அறிவு, அதுக்கு தாங்க இந்த ஸ்கூலு. இந்த பள்ளியிலே படித்து வெளியே செல்லும் மாணவர்கள் சமுதாயத்திலே எங்கு சென்றாலும் உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். அதுதான் இந்த பள்ளியினுடைய நோக்கம், உங்களுடைய கல்வியினுடைய நோக்கம். இது முதலாவதாக நல்ல அறிவு. அடுத்தபடியாக இரண்டாவதாக அன்பு காட்டும் நல் மனம். அன்பு காட்ட வேண்டும், அனைவரையும் நேசிக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், நாம் சார்ந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும், நமது பாரதத்தை உயர்த்த வேண்டும், இந்த உலகிலே நம்முடைய மனித சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மனிதர்களிடையே மாணவர்களிடையே வர வேண்டும். இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு இந்த பள்ளி பருவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அறிவை வளர்க்க வேண்டும், பிறரிடம் அன்பு காட்ட வேண்டும், பிறர்க்காகவும் நாம் வாழ வேண்டும். இங்கே பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர் இருக்கின்றார்கள், வியாபார பெருமக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இது பொருந்தும். ஏனென்றால் மனிதன் பல பிறவிகள் எடுக்கின்றான். பிறவியினுடைய நோக்கமே என்ன என்றால் நாம் கல்வியிலே மேம்பட வேண்டும், மக்களின் மீது அன்பு காட்டுவதிலே, பிறருக்கு உதவி செய்வதிலே மேம்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாகும். இதைத்தான் நாம் இந்த பிறப்பிலே செய்ய வேண்டும். அதைத்தான் இந்த பள்ளியும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல அறிவை பெறும்பொழுது you will be the leader in the field wherever you are. இந்த ஃபீல்டு தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு ராக்கெட் இன்ஜினியர் அப்துல் கலாம் மாதிரி வரலாம், நீங்கள் ஒரு அணு விஞ்ஞானியாக மாறலாம், ஒரு ஐடி ஃபீல்டில் மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் மாதிரி வரலாம், டிஃபென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா சீஃபாக வரலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகலாம், அரசியலை எடுத்தால் பிரதமர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், மந்திரி ஆகலாம். இப்படி எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் இங்கே படிக்கும் அனைத்து மாணவர்களும் 1080 மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அனைவரும் உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும் சமுதாயத்திலே. பிற்காலத்திலே நீங்கள் இந்த கல்லூரிக்கு வரும்பொழுது உயர்ந்த நிலையிலே இந்த கல்லூரிக்கு வர வேண்டும். அதை உங்களுடைய குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய கல்வியிலே நீங்கள் உயர வேண்டும். இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டியது கல்வி தான். நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். 100க்கு 100 அல்ல 200க்கு 200 எல்லாரும் வாங்கலாம். அதற்கான கல்வி தான் கொடுக்குறாங்க. டீச்சர் எடுக்கிறாங்க, 40 பேருக்கு ஒரே பாடம் தான் எடுக்கிறாங்க. எங்கள் செக்ரட்டரி எல்லாரும் 200க்கு 200 மார்க் வாங்கினீங்கன்னா 1080 மெடல் கொடுக்க ரெடியாக இருக்காரு. ஆகையால் திறமையை நீங்கள் தான் காட்ட வேண்டும். நாம் வாட் இஸ் அவர் ஜாப், எந்த தொழிலுக்கு நம்ம போக போகிறோம்? ஏன்னா அந்த பள்ளியில் இப்போ தான் 10th ஸ்டாண்டர்ட் வந்துடுறாங்க. முதலாக பப்ளிக் எக்ஸாம் போகிறாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் அட் த ஸ்டேட் லெவல். நிச்சயமாக மாநிலத்தில் முதன்மை பெற வேண்டும், அனைத்து மாணவர்களும் நல்ல மார்க் எடுத்து தேர்வாக வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பள்ளியானது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த வேலைக்கு நாம் போக போகிறோம்? எல்லாத்துக்கும் ஒரு டிசைர் இருக்கும். ஆனால் அது நடக்குமா? அது மாறுமா? மாற வேண்டாமா? டாக்டர் அப்துல் கலாம் வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். அவர் ஆசைப்பட்டது ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவர் வாட்டுக்கு ஒரு பைலட் ஆகி ஒவ்வொரு நாடாக அப்படி பறந்து போய்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருடைய தந்தை தன் மகன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் நடந்தது என்ன? அவர் ஒரு ராக்கெட் இன்ஜினியர் ஆனார், அணுவை பிளக்கும் விஞ்ஞானி ஆனார்.
நமது பாரதத்திற்கே ஜனாதிபதியானார். இன்று இந்திய மக்களின் மனதிலே நிறைந்திருக்கும் உன்னத தலைவனாகி இருக்கின்றார். நினைத்தது வெறும் பைலட் தான். But he has taken the whole India to the greater heights by becoming a scientist and the president of India. அவர் நினைத்தது வேறு, தந்தை நினைத்தது வேறு, ஆனால் அவர் அடைந்தது வேறு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகும் அவர் நினைத்திருக்க மாட்டார். திறமையும் உழைப்பும் இருக்கும் பொழுது பதவிகள் உங்களை நாடி வரும். ஆகையால் திறமையும் உழைப்பும் மாணவர்களாகி நீங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் அதற்கான பருவம். என்னையே எடுத்துக்கங்க. நான் ஆசைப்பட்டது என்ன? நான் இப்போ வந்து சார்ட் அக்கௌண்டா இருக்கேன். நான் ஆசைப்பட்டது பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆகணும், பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆகி அங்கே நிறைய பல பேரோட பேசணும், மீட்டிங்கில் பேசணும், அப்படி ஃப்ளைட்டில் பறந்து அங்கங்கே போகணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஆனது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். தேர் மே பி எ சேஞ்ச். 99 மார்க் வாங்கினா மெடிக்கல் காலேஜ், 98 மார்க் வாங்கினா இன்ஜினியரிங் காலேஜ் தலைகீழாக மாறுகிறது. இதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த ஃபீல்டு போனாலும் பரவாயில்ல, அதில் நாம் உயர்ந்த நிலையை, ஒரு உன்னத நிலையை, யாரும் எட்டாத நிலையை அடைய வேண்டும். அதுதான் நமது எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்திலே நான் சில சரித்திர நிகழ்வுகளை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். மாவீரன் நெப்போலியன் அவர் சொல்வார், இம்பாசிபிள் இஸ் நாட் in my dictionary. Impossible, the word impossible is not in my word. முடியாது என்ற சொல் என் அகராதியிலே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஏனென்றால் அவர் எல்லாமே முடியும் என்று நம்பியதால் தான் அவர் ஒரு மாவீரனாக அந்த காலத்தில் நிறைய நாடுகளை வென்று நல்லதொரு மன்னனாக திகழ்ந்திருக்கின்றார். அவருடைய தாயார் அவருக்கு அன்பு என்ற பாடத்தை சிறப்பாகவே செய்திருக்கின்றார். ஆகையால் தான் நெப்போலியன் ஒரு சரித்திர நாயனாக நிறுவிருக்கின்றார். அனைவருக்கும் தெரியும், அலெக்சாண்டர் த கிரேட் உலகை வென்றவர். he was very genius. 20 வயதிலே மன்னராகியவர். 20 வயதிலே மன்னராகி கிரீஸ், ஈஜிப்ட், ஏசியா, ஆப்கானிஸ்தான், he also invaded India. He attempted to conquer the whole world. ஆனால் எதிர்பாராத விதமாக 33 வயதிலே அவர் மரணித்து விட்டார். அந்த மாவீரன், உலகையே வென்ற மாவீரன், உலகமே தனது கையில் இருந்த மாவீரன் சாகும் பொழுது சொன்னது, என்னுடைய சவப்பெட்டியிலே என்னை மூடி வைக்கும் பொழுது என்னுடைய கை இரண்டையும் வெளியே வைத்து மூடுங்கள் என்று சொன்னாராம். ஏனென்றால் உலகையே வென்ற, உலகையே தன் வசப்படுத்திய, உலகில் உள்ள செல்வத்திற்கெல்லாம் அதிபதியாகி அலெக்சாண்டர் சாவும் பொழுது கையிலே ஒன்றுமில்லை, கையிலே ஒன்றுமில்லை என்பதை இந்த உலக சமுதாயம், இந்த மனித சமுதாயம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டாராம் அலெக்சாண்டர் த கிரேட். இவ்வாறாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரித்திர நாயகர்களை பார்க்கும் பொழுது நாம் சாதிக்க வேண்டியது என்ன என்பது நமக்கு மனதிலே இறுதிப்படும். மகாத்மா காந்தி நான் வயலன்ஸ், சுதந்திரம்னா போராடுறது, குத்துறது, சுடுறது, இதான் இருந்தது அந்த காலத்தில். மன்னர்கள் படையெடுப்பு, ஊரப்புறம் காலி பண்ணுறது, இதான் நடந்தது. ஆனால் சுதந்திரம் பெறுவது, ஒரு நாட்டை பெறுவது அகிம்சா வழியில முடியும் என்று உலகுக்கே நிரூபித்தவர் நமது அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள். அடுத்தபடியாக நமது விருதுநகரிலே பிறந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். படிக்காத மேதை என்று சொல்கின்றோம், ஆனால் அவர் ஒரு பெரிய மாபெரும் அனுபவ மேதை. அவர் பள்ளி சென்று படிக்கவில்லை. அவர் சுதந்திர போராட்டத்திலே இருந்த காரணத்தினால் பள்ளி படிப்பை துறந்தார், திருமண வாழ்வை துறந்தார், பொது வாழ்வை மணந்தார். 9 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். இந்திய அரசியலிலே கிங் மேக்கராக இருந்து 2 முறை பாரதத்தினுடைய பிரைம் மினிஸ்டர்களை தேர்ந்தெடுத்தும் தலைவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஹானஸ்டி,
நேர்மை. நேர்மை என்பது இன்று ஒரு கேள்விக்குறி. அரசியல் வளாகத்திலே நேர்மை என்ற பேச்சுக்கே இல்லை என்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் பெருந்தலைவர் நேர்மையாக வாழ்ந்து காட்டியவர். கேர் ஃபார் த புவர். இன்று இந்த பள்ளிகளெல்லாம் நிறுவியது, இந்த கல்வி நமக்கு கிடைத்திருப்பதற்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் முதலமைச்சர் ஆனவுடன் எல்லா மாநிலங்களிலும் அனைத்து ஊர்களிலும் பள்ளிகளும் கல்லூரிகளும் துறக்க வேண்டும் என்று அதற்காக அயராது பாடுபட்டவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். விவசாயிகள் வளம் பெற வேண்டும், விவசாயம் தலைத்தோங்க வேண்டும் என்று அணைகள் பல கட்டினார். அவர் காலத்திற்கு பிறகு வந்த எத்தனையோ முதலமைச்சர்கள் ஒரு அணை கூட கட்டவில்லை. அந்த அளவிற்கு பெரும் சாதனை செய்தவர் தான் அந்த படிக்காத மேதை என்று சொல்கிறோம். ஆனால் அவர் ஒரு அனுபவ மேதை, அதுவும் ஒரு அறிவுதான். பாரத் ரத்னா விருது பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பாரதி சுப்பிரமணிய பாரதி அவருடைய கவிதை என்னவென்றால், நமக்கு தொழில் கவிதை. கவிதை என்பது அறிவு. நமக்கு தொழில் கவிதை. நாட்டுக்கு உழைத்தல். லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த இந்தியன் பீப்புள். மனித சமுதாயத்தின் மேல் உள்ள அன்பு, அதன் காரணமாகத்தான் நாட்டுக்கு உழைத்தல் என்று சொன்னார். இமைப்பொழுதும் சோராதிருத்தல். மாணவர்களை இதை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள். இமைப்பொழுதும் சோராதிருத்தல். எந்த நேரமும் டயர்னஸே வரக்கூடாது. நம்முடைய காரியம் வெற்றி அடையும் வரை, இவ்வளவு மார்க் வாங்கணும்னு நினைச்சிட்டோம்னா அந்த மார்க் அடையிற வரைக்கும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அடைய வேண்டிய நிலையை நிச்சயமாக அடைய வேண்டும். அதற்கு உதாரணமாக இருந்தவர் சுப்பிரமணிய பாரதி அவர்கள். சுவாமி விவேகானந்தா 150 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஒரு துறவி. இந்திய வரலாற்றிலே தனி ஒரு மனிதனாக இந்தியாவையே மேம்படுத்த என்னால் முடியும் என்று பறைசாற்றிய ஒரு ஞானி சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவருடைய கல்வி அறிவு அளப்பரியது. அவருடைய ஞாபக சக்தி அளப்பரியது. உதாரணத்துக்கு கொண்டு சொல்கின்றேன். ஒரு முறை ஒரு ஊரிலே தங்கியிருக்கின்றார். அப்பொழுது ஒரு புத்தகத்தை வாங்க சொல்லியிருக்கிறார் லைப்ரரியிலே. அது 10 வால்யூம் உள்ள ஒரு புத்தகம். அவர் முதல் வால்யூம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் அவர் கொடுக்குறாரு. அவர் படிச்சுட்டு மறுநாள் காலைல கொடுத்தேப்பா 2வது புத்தகத்தை 2வது வால்யூம் வாங்கிட்டு அப்படின்றாரு. லைப்ரரியன் பார்க்குறாரு, என்னடா அதுக்குள்ளே படிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே 2வது வால்யூம் கொடுத்துட்றாரு. அடுத்து 3வது வால்யூம் போகுது, 4வது வால்யூம் போகுது. அப்போ உடனே லைப்ரரியன் நிப்பாட்டுற, நில்லு, ஒரு வால்யூமை ஒரு நாளில் படிக்கவே முடியாது. ஒரு வால்யூமை ஒரு நாளில் யாராலையும் படிக்க முடியாது. நீ என்ன தினம் வால்யூம் மாற்றிக்கிட்டு இருக்க, சும்மா புத்தகம் மாற்றிக்கிட்டு இருக்க படிக்காமலே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எங்களுடைய வீட்டிலே ஒரு துறவி இருக்கின்றார், அவர் படித்து முடித்து விட்டு தான் புத்தகத்தை கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்ன உடனே எங்கே நான் துறவியை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். உடனே துறவியை பார்த்திருக்கின்றார். பார்த்தவுடன் கேட்டிருக்கிறார், நீங்கள் எப்படி ஒரு நாளில் ஒரு புத்தகத்தை படிக்க முடியும் என்று கேட்டார். உடனே அவர் சொன்னார், நான் 4 புத்தகம் படிச்சிருக்கிறேன், அதில் ஏதாவது உன்னை பற்றி கேளுங்க அப்படின்னாராம். உடனே அவர் ஒரு சந்தேகத்துக்கு ஒரு கேள்வியை கேட்டவுடன் அவர் சொன்னாராம், இது 2வது வால்யூமில் 112வது பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி அச்சடித்த மாதிரி அந்த வார்த்தையை சொன்னாராம். அந்த அளவிற்கு ஞாபக சக்தி, விரைந்து படிக்கும் திறன். விரைந்து படிக்கும் திறன் எப்போ வரும்? படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வரும். பரீட்சை படித்தா வராது. தொடர்ந்து படிக்க வேண்டும், விரைவாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும். அதைத்தான் செய்தார் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். சுவாமி விவேகானந்தருடைய சிறப்பு என்னவென்றால், அவர் உலகமெல்லாம் சுற்றி இருக்கின்றார். பல வல்லுநர்களை, பல துறைகளை சார்ந்த வல்லுநர்களை எல்லாம் சந்தித்திருக்கிறார். ஒரு சயின்டிஸ்ட் வந்தாங்கன்னா அந்த சயின்ஸ் டெக்னாலஜி அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லுவாராம். ஒன்றும் இல்லை, அப்துல் கலாமே பார்க்குறாருன்னு வச்சுக்கிடுவோம், அப்துல் கலாம் தெரியாத ஒரு ராக்கெட் டெக்னாலஜி அவர் சொல்லுவாராம். ஒரு டாக்டரை பார்த்தா மருத்துவத்துறையில் அந்த டாக்டருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை சொல்லுவாராம். ஒரு இன்ஜினியரை பார்த்தா ஒரு கட்டிடக்கலையிலே அவருக்கு தெரியாத ஒரு கட்டிடக்கலையை பற்றி சொல்லுவாராம். இதையெல்லாம் பார்த்து வியந்து போவார்களாம். அந்த அளவிற்கு ஒரு ஞானியாக தேர்ந்திருக்கின்றார் நமது பாரதத்திலே பிறந்த சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவர் அமெரிக்காவிலே நடந்த சிகாகோ மாநாட்டிலே, மத சம்பந்தப்பட்ட மாநாட்டிலே பேசுவதற்காக போனார். அந்த மாநாடு அமெரிக்காவில் கூட்டப்பட்டதற்கு காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், அமெரிக்கர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்டியன்ஸ்.
உலகத்திலேயே தலை சிறந்த மதம் கிறிஸ்துவ மதம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அவர்கள் அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றார்கள். அதற்கு எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் உலகத்தில் உள்ள அனைவரும் அழைத்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்திலே அனைவரும் பேசியிருக்கின்றார்கள். சுவாமிக்கும் ஒரு நேரத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை, நான் பிறகு பேசிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இறுதியாக பேசியிருக்கின்றார். அவர் பேசும் பொழுது, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மற்றவங்கெல்லாம் லார்ட் லேண்ட் கிரேட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிரேட் லீடர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொன்ன உடனே அந்த அரங்கத்தில் எல்லாருமே எந்திரிச்சு நின்று கைதட்டினாங்களாம். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பேச்சு. அதில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க மதம் சிறந்தது என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லீம் மதம் சிறந்தது சொன்னார், சீக்கியர் சீக்கிய மதம் சிறந்து சொன்னார், ஜெயின் மதம் செய்து சொன்னார், ஒவ்வொருவரும் அவர்கள் மதம் உயர்ந்ததுன்னு சொன்னார். ஆனால் இந்து மதத்தை சார்ந்த சுவாமி விவேகானந்தர் இந்து மதம் சிறந்ததே, இந்து மதம் கடவுளை அடைவதற்கு ஒரு வழி, இந்து மதம் கடவுளை அடைவதற்கு ஒரு வழி, மற்ற எல்லா மதங்களுமே கடவுளை அடைவதற்கான வெவ்வேறு மார்க்கங்கள் என்று உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை வழங்கியவர் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஆகையால் அவர் உலக அரங்கிலே வெகுவாக பாராட்டப்பட்டார். ஒரு இந்துவாக சென்றவர் உலக மதங்கள் அனைத்தும் சிறந்ததே, அனைத்து மதங்களும் இறைவனை நோக்கித்தான் செல்கின்றன என்று அனைத்து மதங்களுக்கும் அங்கீகாரம் கொடுத்த ஒரு உலகிய மதத் தலைவர் நமது சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவர் பேசி முடித்தவுடன் அவருடைய பேச்சை கேட்பதற்கு அமெரிக்காவில் உள்ள அனைத்து மக்களும் ஆசைப்பட்டார்கள். அக்காலகட்டத்திலே நம்முடைய பாரதம் சிறு சிறு நாடுகளாக மன்னர்கள் சிற்றரசர்கள் என்று ஆடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் பிரிட்டிஷ் ரூல் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் கல்வி அறிவு கிடையாது, உண்ண உணவு கிடையாது, நோய் என்றால் மருத்துவம் கிடையாது. இந்த நிலையிலே ஒரு நோய், பிளேக் நோய்னா போதும், அந்த ஊரில் இருக்கிற 1000 பேரும் செத்து போவான், காப்பாற்றவே முடியாது. மெடிசின் கிடையாது, டாக்டர் கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய டாக்டர் வச்சிருக்கிறோம். பல்லுக்கு ஒரு டாக்டர், வாய்க்கு ஒரு டாக்டர், கண்ணுக்கு ஒரு டாக்டர், காதுக்கு ஒரு டாக்டர், எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் வச்சிருக்கிறோம், ஸ்பெஷலிஸ்ட் வச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கின்றோம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலே சாதாரண வைத்தியம் கூட இல்லை. அந்த அளவிற்கு பின்தங்கிய நிலையே நம்முடைய பாரதம் இருந்தது. அதை முன்னேற்ற வேண்டும். என் மக்களுக்கு கல்வி கொடுப்பேன், என் மக்களுக்கு மருத்துவ உதவி கொடுப்பேன், அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவேன் என்று ஒரு தனி மனிதன் நினைத்து அமெரிக்காவிலே தினமும் பிரசங்கங்கள் செய்தார். அதன் மூலம் வரக்கூடிய வருவாயை இந்தியாவிற்கு அனுப்பி ராமகிருஷ்ணா மிஷன் என்று அக்காலகட்டத்திலே பள்ளியும் கல்லூரியும் நிறுவி பாரதத்திலே கல்விக்கு ஒரு அடிகோலியவர் தான் நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தலைவர் அவர்கள் நம்முடைய பாரதத்தில் பிறந்திருக்கின்றார். இன்று நாம் பெற்றிருக்கும் கல்வி அவர் ஆரம்பித்து வைத்த கல்விதான். நம்முடைய பள்ளியில் கூட பார்த்தேன், நரேன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உண்மையிலே அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயமாகும். அரசியலை பற்றி பேசியிருக்கோம். என்னங்க அரசியல் தான் பெருசா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபார்மர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இங்கிலாண்டும் ரொம்ப ரொம்ப நட்பு நாடாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கை கோத்து மச்சான் மாப்பிள்ள மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க, அல்லது அண்ணன் தம்பி மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. டோனி பிளேயர் அவர் 2 ஆண்டு இருந்தார், 2 பீரியட் இருந்தார். இருந்து கடைசியில் அவர் பதவி விலகும் போது அவர் சொன்னார், பொலிட்டீஷியன்ஸ் ஹாவ் நத்திங் டு டூ வித் த பீப்புள், ஒன்லி த சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் கேன் அப்லிஃப்ட் த ஹியூமன் சொசைட்டி அப்படின்னு சொன்னார். அவர் 10 வருஷம் இருந்தார். எப்போ பார்த்தாலும் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடெண்ட்டும் டோனி பிளேயர் ஃபோட்டோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மீட்டு இந்த மீட்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோ மாதிரி வள வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளவு ஆண்டு முடித்து ரிட்டையர் ஆகிற காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை, அரசியலால் ஒன்றும் சாதிக்க முடியாது, ஆனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் மனிதனுடைய தரத்தை உயர்த்த முடியும். முந்தி எல்லாம் வாயுதான் பேசிக்கிட்டு இருப்போம், இப்போ மைக் வந்துருச்சு, இங்கேருந்து கடைசி வரைக்கும் கேட்குது. எது? டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி தான் முடியும் அப்படிங்கிறத வந்து உணர்த்தியவர் டோனி பிளேயர் அவர்கள். நமக்கெல்லாம் தெரிஞ்ச பில்கேட்ஸ், கம்ப்யூட்டர் வேர்ல்டுடைய ஜாம்பவான். அவர் சும்மா ஒன்றும் கிடையாது, அவரும் கஷ்டப்பட்டு வந்தார். ஆரம்ப காலத்தில் ஒரு கம்ப்யூட்டர் ஒரு ஸ்கூலில் வாங்குறதுக்கு பெரிய ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வாங்கி தான் கம்ப்யூட்டர் வாங்கினாராம். பட் ஹி வாஸ் சின்சியர்லி ஒர்க்கிங். அவர் எப்போ பார்த்தாலும் கம்ப்யூட்டரில் உட்காந்துருப்பாராம், ப்ரோக்ராம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாராம், தூங்க மாட்டாராம், ஒழுங்காகவே வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாராம். ஹி வில் நாட் கேர் ஹிம்செல்ஃப்.
அந்த அளவிற்கு உழைத்து கம்ப்யூட்டர் புத்தகங்களை நிறைய படித்து அறிவாற்றலை வளர்த்து கடைசியில் 1974 மைக்ரோசாஃப்ட் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி உலகிலேயே பெரும் பணக்காரராகினார். அது அவருடைய அறிவு. அந்த பெரும் பணக்காரர் சம்பாதிச்சதை போன தானே வச்சுக்கல, சமுதாயத்துக்காக கொடுத்தார். அதில் முக்கியமாக நம்முடைய பாரதத்திற்கு போலியோ டிராப்ஸ் இலவசமாக கிடைக்கிறதுக்கு காரணம். இன்றைக்கி போலியோ கிடையாது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே போலியோ ப்ராப்ளம் வரும். கைகால் விளங்காது, கைகால் இயங்காது. இது கண்கூடாக பார்க்க முடியும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பொழுது அந்த நிலை இல்லை. அதை மாற்றியது ரோட்டரி சங்கம். அதற்கு உதவியவர் பில்கேட்ஸ். அறிவானவர், உலகிலேயே ஜாம்பவனாக திகழ்ந்தவர், ஆனால் உலக சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் எண்ணம் கொண்டவர். ஆகையால் தான் மாணவர்கள் சொல்வது, அறிவை வளருங்கள், அதன் மூலம் உன்னத நிலையை அடையுங்கள். சமுதாயத்தையும் நாம் மேம்படுத்த வேண்டும். நம்ம மட்டும் இருக்கக்கூடாது. நான் ஒரு 100 வீடு வச்சிருக்கேங்கிற பெருமை கிடையாது. 100 பேர் மனதில் இருக்கின்றேன், 1000 பேர் மனதில் இருக்கிறேன் என்று பெருமையோட சொல்ல வேண்டும். அந்த நிலையை நாம் அடைய வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் அவரை பற்றி தெரியும். அவர் சிறு வயதில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு நியூஸ் பேப்பர் பாய். அம்மா பேப்பர், சார் பேப்பர் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் வீதிகளிலேயே பேப்பர் விற்று கொண்டிருந்தவர் தான் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் 18 மணி நேரம் உழைப்பாராம். 18 மணி நேரம் குறித்து கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் கழிச்சு 6 மணி நேரம் தூங்குவார். 18 மணி நேரமும் உழைப்பு. நம்முடைய பாரதம் முன்னேற வேண்டும், நம்முடைய ISRO ப்ராஜெக்ட் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டவர். அப்துல் கலாம் பொறுத்த மட்டும் ஐ ஹாவ் ஏ பர்சனல் கிராட்டிடியூட் ஃபார் ஹிம். ஏன்னா நம்முடைய பள்ளியிலே கேவிஎஸ் மெட்ரிகுலேஷன் படித்த என்னுடைய மாணவன், என்னுடைய மூத்த மகன் விஜய் பிரகாஷ் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தாப்புல. அப்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் MITயில் லெக்சரராக, அதாவது இதில் ரிசைன் பண்ணோன்னே லெக்சரராக ஜாயின் பண்ணார். அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேட்டலைட்டில் ஒரு சோலார் சிஸ்டத்தை அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட் செய்கிறதுக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் செய்கிறதுக்காக ஒப்படைத்தார். ஓராண்டு கால திட்டம் அது. அதில் குழுவில் என்னுடைய பையன் இருக்கிறான். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் செய்த, எனது மகன் செய்த ஒரு பேட்ரி இன்னைக்கு சேட்டலைட்டில் இருக்குது. விருதுநகர்கார ஒரு பையன், அதாவது KVS பள்ளியிலே படித்த ஒரு மாணவன் தயாரித்த சேட்டலைட் மேலே இருக்குது என்ற ஒரு பெருமையை தந்தவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். இந்த அளவிற்கு நாம் பல தலைவர்களையும் உன்னதமான மன்னர்களையும் பார்த்தோம். இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் உழைப்பு, 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 அயராத உழைப்பு, சோர்வின்மை. இதெல்லாம் முடியுமா? முடியணும். இதை செய்வதற்காகத்தான் இந்த பள்ளியினுடைய மேகசினை பார்த்தேன். சூப்பர், எப்படிடா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஆச்சரியம். ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே போட்டிருக்காங்க. சான்சலர், வைஸ் சான்சலர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சான்சலர்னா என்ன? எங்களுக்கெல்லாம் சான்சலர்னு தெரிஞ்சால் கவர்னர் தான் ப்ராக்டிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா. பட் இங்கே நீங்களும் கவர்னராக முடியும். சும்மா சான்சலர் மட்டும் கிடையாது, ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக முடியும். அதான் சான்சலர். வைஸ் சான்சலர் அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டியில் சீஃப் அவர் தான். மினிஸ்டர்ஸ் அவருடைய அங்கம். ஏன் அரசியல் நம்ம ஒரு அமைச்சராக முடியாது? முடியும், செய்ய வேண்டும், மக்கள் பணி ஆற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த நிறைய திட்டங்கள் நடத்தியிருக்காங்க. காமராஜர் பிறந்த நாள், டீச்சர்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, கார்கில் விக்டரி செலிப்ரேஷன் டே, பொங்கல், தீபாவளி, ஃபுட் ஃபெஸ்டிவல், எஜுகேஷன் எக்ஸ்போ, நரேந்திரா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நியூ இயர் செலிப்ரேஷன். இது மாதிரி நிறைய திட்டங்கள். உங்களுடைய திறமையை, உங்களுடைய அறிவாற்றலை, உங்களுடைய ஆளுமை திறமையை வளர்ப்பதற்காக நம்முடைய பள்ளி நிர்வாகமும் பள்ளி ஆசிரியர்களும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். The God has served you with lovable parents. கடவுள் உங்களுக்கு அன்பான பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றார்கள். knowledgeable teachers, அறிவாற்றல் நிறைந்த ஆசிரியர் பெருமக்களை கொடுத்திருக்கின்றார்கள். excellent school as a temple of knowledge, ஒரு நல்ல கோவிலுக்கு இணையான ஒரு பள்ளியை கொடுத்திருக்கின்றார் கடவுள். ஆகையால் மாணவ செல்வங்களே, இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
உங்களுக்கெல்லாம் தெரியும் காயத்ரி மந்திரா அப்படின்னா, காயத்ரி மந்திரம் வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அறிவு ஒளிவை மிளிரச் செய்வதற்காக காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அறிவு ஒளியை மிளிரச் செய்து அன்பு நெறியை ஓங்க செய்வது தான் காயத்ரி மந்திரம். ஆனால் உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தேவையா என்றால் இல்லை என்று சொல்வேன். ஏனென்றால் உங்களுக்கு காயத்ரி அவர்களே பிரின்சிபலாக வந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். ஆகையால் மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த பள்ளி பருவத்திலே நன்றாக கற்று நிறைய அனுபவங்களை பெற்று வாழ்க்கையிலே உன்னத நிலையை அடைய வேண்டும். பிற்காலத்திலே இந்த பள்ளிக்கு வரும்பொழுது நான் என்னுடைய எந்த துறையில் இருக்கின்றேனோ அந்த துறையில் நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் என்று அனைவரும் பறைசாற்ற வேண்டும் என்று கூறி, நீங்கள் எல்லாம் உங்களுடைய படிப்பு சிறப்பாக இருக்க வேண்டும், ஆசிரியர் பெருமக்களுடைய பணி சிறப்பாக இருக்க வேண்டும், எங்களுடைய ஆட்சி மன்ற குழுவினுடைய பணி சிறக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now I request our secretary, Mr. S.M.N. Rajan, to read out the annual report. Please, sir. I request our chief guest to give her speech. Ma'am, please, ma'am. Kshatriya Vidyasala, English medium, 5வது வருட ஆண்டு விழாவை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இனிய நிகழ்விற்காக மேடையிலே அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அவர்களே, யங் அண்ட் எனர்ஜெட்டிக் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் காயத்ரி அவர்களே, அண்ட் எமினன்ஸ் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எதிர்கால இந்தியாவின் சிற்பிகளாக இங்கு உருவாகி கொண்டிருக்கும் மாணவ மணிகளே, குடும்ப விழாவாக இதை எண்ணி கலகலத்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இப்பள்ளியின் 5வது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவிற்கு எங்களை அழைக்க வந்த பொழுது பள்ளியின் நிர்வாக குழு ஸ்கூல் மேகசினை கையில் கொடுத்தாங்க. அவங்க செக்ரட்டரி சாரும் ப்ரெசிடென்ட் போட்டு படித்து பார்த்தப்ப நிஜமாகவே மெய் சிலிர்த்து போனேன் அந்த புக்கை பார்த்து. ஏன்னா சீஃப் கெஸ்ட் பேச சொன்னாங்க, சூப்பர் அப்படின்னாங்க. நான் ஒரு பிஏ சேர்த்துக்கோங்க, சூப்பர் போட்டுக்கோங்க. அதில் உள்ள அகடமிக் ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டேலண்ட் ஷோ ஆக்டிவிட்டீஸ் என்று அத்துணை மாணவ செல்வங்களின் அறிவாற்றலையும் திறமையும் வளர்த்து இந்த மாணவ சமுதாயத்தை மேம்படுத்தும் ஒரு நல்ல ஒரு சாதனையை இந்த பள்ளிக்கூடம் செய்து கொண்டிருக்கிறது என்று நான் கூற வேண்டும். மொத்தத்தில் நற்கல்வி தருவதில் உலகோடு போட்டி, நாளைய சந்ததிக்கு நல்லதோர் வழிகாட்டி. குடாஸ் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். உண்மையில் எனக்கு இன்னொரு ஏக்கம், என் 2 சன்னும் படித்து வெளியே வந்துட்டாங்க, இன்னொரு பையன் இல்லையான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா என்னுடைய பேர பிள்ளைகளாவது இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஒரு ஆசையை இறைவன் எனக்கு வழங்கட்டும். மாணவ செல்வங்களுக்கு ஒரு சிறு, அதாவது மாதா பிதா குரு தெய்வம், இதை எல்லாருமே சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம், வீட்டில் பேரண்ட்ஸுமே சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லை என்னுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா, மாதானா அம்மா, பிதானா அப்பா, குருனா டீச்சர்ஸ், அடுத்து தெய்வம், இதை வரிசைப்படுத்தியிருக்காங்க. மாதா என்பவள் தாய். நம்ம வீட்டில் வந்து பெற்றவங்க தாயானவள் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அநேகமாக பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பில் வைப்போம். ஆக்சுவலாக நம்ம இந்த கை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் குழந்தையை வைக்கத்தில் இந்த பக்கம் கொண்டு வரும். ஏன்னா வீட்டில் இந்த குழந்தை ஒரு சிறு குழந்தையாக இருக்கத்தில் அதை முழுக்க அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்குறது அந்த தாய். அது எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இந்த பக்கம் தூக்காமல் இந்த பக்கம் தூக்குறேன்னா, அன்பின் மையம் இருதயம், அது இந்த பக்கம் இருக்குது. அதனால் அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்தே அன்பை பாசத்தை நேசத்தை ஊட்டி ஒரு தாயின் வளர்க்குறா. அது அந்த தாயின் கடமை. தந்தை பார்த்திங்கன்னா இங்கே தூக்க மாட்டாங்க, தோளிலே உயர தூக்குவார்கள். ஒரு தந்தை மகனையோ மகளையோ தோளில் உயர தூக்குவாங்க.
காரணம் என்னன்னா, நீ எதிர்கொண்டிருக்கும் சமுதாயத்தை பார், இந்த நாட்டை பார், பறந்து கிடக்கும் இந்த உலகை பார், இதில் தான் நீ வாழ வேண்டும், இந்த வெளி உலகை தெரிந்து கொள் என்பதற்காக தன் குழந்தையை தோளிலே உயர தூக்குகிறார். இந்த உலகத்திலே வீர நடை போடுவதற்கு, சாதனை புரிவதற்கு கல்வி அறிவு மிகவும் அவசியம். அதை தெரிந்து கொண்டுதான் அந்த தந்தை இந்த குழந்தையை கொண்டு போய் குரு, அதாவது ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிற இடம் கல்வி பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. அப்படின்னா அதான் மாதா பிதா குரு தெய்வம். நம்மளுடைய மாணவ பருவத்திலே இந்த கல்வி பருவம் என்பது, இந்த கல்வி அந்த பருவம் கோயிலுக்கு சமமானது. அதனால தான் இங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் பெருமக்களை நாம் தெய்வத்திற்கு இணையாக கூறுகிறோம். அதுதான் மாதா பிதா குரு தெய்வம். இந்த கல்வி ஆற்றல், அதாவது இளம் வயதில் தலை குனிந்து படித்தால் பிற்காலத்தில் உலகில் தலை நிமிர்ந்து வாழலாம். ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் சொல்றாரு, black color is sentimentally bad. Black color is sentimentally bad, but every blackboard makes the student's life bright. இந்த உலகில் பிறந்த எல்லாருக்குமே சரித்திரத்தில் ஒரு பக்கம் ஒதுக்கி இருக்கு. அந்த பக்கத்தில் இந்த உலகம் படிக்குதா அப்படின்றது நம்ம கையில் இருக்குது. எல்லாருக்குமே சரித்திரத்தில் ஒரு பக்கம் ஒதுக்கி இருக்காங்க. அதை உலகத்தை எல்லாரும் படிக்க போகிறோமா அப்படின்றது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. அதாவது நம்ம அனைவருக்குமே திறமை ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு, திறமையை வளர்த்து கொள்வதற்கு ஒரே மாதிரி வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்புக்கு தான் இந்த பள்ளிக்கூடம், KVS இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். வாழ்வில் ரொம்ப மேம்படணும், நம்பர் 1 இருக்கணும், ஆல்வேஸ் நம்பர் 1 அப்படி சொன்னோம்னா அதுக்கு கடின உழைப்பு மிக மிக அவசியம். எனக்கு முன்னால் பேசினவர் சொன்னார், அப்துல் கலாம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணார் அப்படின்னாங்க. ஒருவர்களையும் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க, ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களும் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணால் தான் அவங்க பீக்கில் இருப்பாங்க. இப்போ ஒரு சொசைட்டியில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர் எப்போனாலும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா அவர் எப்போவுமே சீட்டில் இருப்பார். அப்போ அவருடைய ஒர்க்கு, அந்த வேலையோட அந்த டைம் எவ்வளோ நேரம் இருக்காருன்னு தெரியும். இதுக்கு நம்ம செக்ரட்டரியே ஒரு உதாரணம். அவர் இன்றைக்கி மதியானம் பேசிட்டு சொன்னார், ஸ்கூலுக்காண்டி நான் டெய்லி என்னுடைய வேலைகளை தவிர்த்து, என்னுடைய தொழிலை தவிர்த்து தினமும் 8 மணி நேரம் உழைக்கிறேன் என்று கூறினார். ஸோ உதாரணம் வேற எங்கேயும் இல்லை, உள்ளே இருக்குது. அதனால தான் இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி ஒரு உன்னத நிலையின விருதுநகரில் அடைஞ்சிருக்கு அப்படி சொல்கிறாலாம். ஸோ மாணவர்கள் இன்றைக்கி அப்துல் கலாம் ஒரு ராமேஸ்வரத்தில் இருந்த ஒரு மனிதன் உலக அரங்கியே இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு வளர்ந்துருக்கார் அப்படின்னா அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு. அதுக்கு மேலே அவர் மாணவ மேயர்கள் ரொம்ப 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 அப்படி அந்த மாணவ மேம்பாட்டிற்காக, சமுதாய மேம்பாட்டிற்காக இவங்களோட 2 கலந்தார். அதனால தான் அவருடைய அதாவது விஞ்ஞானம், தேசபக்தி இதெல்லாம் யார் நம்ம மத்தியில், நம்மளுடைய மனதில் பதிந்திருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் அதிகமாக பலர்ந்துருக்கு. காரணம் அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறார். எப்பயுமே ஸ்கூலுக்கு போகிறாலே அவங்களோட இதெல்லாம் பார்க்க முடியாது. ஜனாதிபதி அப்படின்னா அப்படி வருவாங்க, இங்கேருந்து பிளாக் கார்ட்ஸ் அவ்வளோ தூரம் இருப்பாங்க, நம்மக்கிட்டே போக முடியாது. பட் அப்துல் கலாம் கூட தான் ஸ்டூடெண்ட்ஸ் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்திட்டார். அதனால தான் அப்துல் கலாம் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாட்டா கூட அவர் மேலே உள்ள மதிப்பு இதெல்லாம் மாணவர்களுடைய ரத்தத்தில் உணர்வில் 2 கலந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் 18 மணி நேரம் உழைச்சதுனால தான் உலக அரங்கே திரும்பி பார்க்க முடிஞ்சது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வயசில் நீங்கள் படிப்பு படிப்பு படிப்பு, ஹார்ட் ஒர்க், இதை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ், என் பெரிய பையன் படிக்கிறதுல இன்றைக்கி எல்லா பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஏன்னா எங்கள் சித்து பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு பேரம்பேத்திலாம் இருக்காங்க. பட் அவங்க அம்மாலாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, என் பையன் அங்கே போகிறான் இங்கே போகிறான் இங்கே போகிறான், வீட்லேயே இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இப்போ ஸ்டடீஸ் நல்லா கொடுக்குறாங்க. இப்போ என் பையன் படிக்கிறதுல ஆக்சுவலி அவன் கையிலேருந்து நான் புக்கை பிடுங்குவேன், போதும் உனக்கு பைத்தியம் பிடிச்சிடாம அப்படின்வேன். அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி அவன் யூனிவர்சிட்டியில் இந்த மெடலில் நம்ம ஸ்கூலில் படிக்கிறதுல கோல்டு மெடலிஸ்ட்டு.
ஒரே ஒரு மார்க்கு போனால் கூட வீட்டில் வந்து அதிலேயே ஒரு டென்ஷன் ஆகும். ஆனால் அடுத்து தூக்கி வச்சுட்டு போயிடுவான். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் 200 அதே மாதிரி இப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து என் பையனை இந்த ஸ்கூல் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஐ சல்யூட் த ஸ்கூல். ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்டாஃப் தான், என்ன அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்றப்ப அதே மாதிரி தான் இப்போ பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இருந்தாலும் சில வெளி உணர்வுகளை வந்து பிள்ளைகளை வந்து கொஞ்சம் இழுக்குது. அதை வந்து மாற்றணும். 18 மணி நேரம் உழைச்சதுனால தான் அப்துல் கலாம் வந்து இன்றைக்கி உலக அரங்கில் வந்தார். நம்மளும் 18 மணி நேரம் வேலை பார்ப்போம், நம்மளும் படிப்போம், பிள்ளைகளும் படிப்போம். படிப்பு சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும் நேரம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு படித்தா மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்மளால் நல்லபடியாக ஷைன் பண்ண முடியும். லேர்ன் டுடே லீட் டுமாரோ. இன்றைக்கி படிச்சிங்கன்னா தான் நாளைக்கு நம்ம லீட் பண்ணி போக முடியும். ஆசிரியர் பெருமக்கள் இவங்க வந்து ஏற்கனவே முதல்ல நான் பேசல, தெய்வங்களுக்கு சமம்னு சொல்லிட்டேன் நான். இன்றைக்கி ஆசிரியர் பெருமக்களுடைய முயற்சியால் தான் இன்றைக்கி எத்தனையோ பேர் டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஸோ மெனி டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் நவ் இந்த ஆசிரியர் பெருமக்கள் இங்கேயே தான் இருக்காங்க. அவங்க நினச்சா, அதாவது மாணவ மணிகளுக்கு திறமை இருந்தாலுமே அது வெளியே வர்றதுக்கு வந்து இவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க தான் முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த பிள்ளையை கேளுங்களேன், பின்னால் எனக்கு ஊக்குவித்தவங்க எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் தான், எங்கள் மேனேஜ்மெண்ட் தான், எங்கள் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பின்னால் வெற்றிக்கு பின்னால் அவங்க இருக்காங்க. பட் ஸ்டில் நவ் அவங்ககிட்ட இருக்க திறமையை அந்த முயற்சி வச்சு தான் பிள்ளைங்க வளர்கிறாங்க. ஆனால் ஸ்டில் நவ் தே ஆர் ஹியர், அவங்க இங்கே தான் இருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து தியாகம் தான் சொல்லணும். ஸோ ஆசிரியர் பெருமக்களின் தியாகத்திற்கு இந்த நேரத்தில் நான் தலை வணங்குகிறேன். அப்புறம் ஒரு ஃபில்ம்னு எடுத்துக்காங்களேன், ஒரு நல்ல படம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம், ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் போனோம்னா ஷங்கர் படமா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு பிராண்டு. கௌதம் மேனன் வாசுதேவ், ஸோ அந்த படம் கட்டாயம் பார்க்கலாம். ஜேம்ஸ் கேமரன், இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா இவங்க டைரக்ட் பண்ண படம் அப்படின்வாங்க. ஸோ ஒரு படத்தோட ஆக்டர், ஆக்ட்ரஸ், மியூசிக், ஸ்டோரி எல்லாத்தையும் அப்படி ஒரு ஷேப்பை கொண்டு வந்து அது ஒரு வெற்றிகரமான ஒரு பேனருக்குள்ளே கொண்டு வர்றது வந்து டைரக்டர். அந்த டைரக்டர்ஸாக இன்றைக்கி மேலே உள்ள மேனேஜ் போர்டு நிர்வாகம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் வந்து ஒரு கை தட்டினா ஓசை என்றைக்கும் கிடைக்காது. கீழேருந்து வீட்டில் பேரண்ட்ஸில் இருந்து மேலே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வரைக்கும் இங்கே ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற அத்தனை கடைநிலை ஊழியர்கள் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். கம்மிங் டுகெதர் இஸ் பிகினிங், ஒர்க்கிங் டுகெதர் இஸ் ப்ராக்ரஸ், க்ரோயிங் டுகெதர் இஸ் சக்ஸஸ். நம்ம அனைவரும் வெற்றிகரமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி நம்மளுக்கு வரும்னா, சக்ஸஸ் இஸ் வென் யுவர் சிக்னேச்சர் சேஞ்சஸ் இன்டு ஆட்டோகிராஃப். ஸோ இது எல்லாமே நம்ம கையில் இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.